வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ லாஸ்ட் வீக், அதாவது நியூ இயர் ஆரம்பித்து பண்ண வெஜ் ஷாப்பிங் தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி தான் போய் சந்தையில் காய்கறி வாங்கினேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 240 ரூபா ஆயிடுச்சு. எப்போதுமே நம்ம 200 ஆகும் இல்லையா, இந்த தடவை 240 ரூபா ஆயிடுச்சு. ஏன்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. உண்மைக்கு நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ என்னென்ன காய்கறி வாங்கினேன், அதை வச்சு என்னென்ன மெனு பிளான் பண்ணோம் அப்படிங்கிற அந்த வீடியோ லாஸ்ட் வீக் நம்ம சாப்பிட்ட எல்லா மெனுஸையும், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நியூ இயர் அன்றைக்கி பார்த்தப்ப கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சு. சரி, அதை இன்னொரு நாள் செஞ்சுக்கலான்ட்டு அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் நான் அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மற்ற எதுவுமே இல்லை, வெங்காயம், தக்காளி வாங்கினோம். தக்காளி வந்து பாருங்கள் 20 ரூபா, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெங்காயம், தக்காளி ஒரு கிலோ வாங்கிட்டு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காலாம் செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த சந்தையில் கொண்டாந்து விற்கிற அந்த குவாலிட்டியே தனி. என்ன சொல்கிறது, ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நூறுக்கோல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நூறுக்கோல் வாங்கினோம். அப்புறம் பொடலங்காய் வாங்கினோம். நூறுக்கோல் வந்து எப்போதும் எங்கள் வீட்டில் பொரியல் பண்ணுவாங்க, அந்த கொத்துக்கறி அதெல்லாம் போட்டு. பட் நாங்கள் வந்து இந்த தடவை பருப்பு போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். தேங்காய், அப்புறம் வந்து சந்தையில் அந்த கட்டு வச்சுருந்தாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து ஒரு கட்டாக வச்சுருந்தாங்க, 10 ரூபா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா ஆச்சு. சாரி, 190 ரூபா ப்ளஸ் 50 ரூபாய்க்கு ஒரு மாங்காய் 2 நாள் கழித்து வாங்கினேன், அதை சேர்த்து 240 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை, உங்களுக்கே தெரியும் நியூ இயர் அன்னைக்கு அன்றைக்கி ஈவினிங் தான் காய்கறி வாங்கணும். ஸோ அடுத்த நாள் வியாழன்லேருந்து மெனு பிளான் போடுறேன். வியாழன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தக்காளி சட்னி. அதை தக்காளியை பார்த்த உடனே தக்காளி சட்னி சாப்பிட்றணும்னு ஒரு ஆசை. இது எல்லாருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் ஃபேவரட் ஆகிடுச்சு, தண்ணி சட்னி. 2ஆம் தேதி நான் கொஞ்சம் காலேஜ் லேட்டாக தான் போனேன். மார்னிங் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டோம். தயிர் சாதம் தாளிச்சிருந்தாங்க, வெண்டைக்காய் பொரியல், நல்ல காரசாரமாக செஞ்சுருந்தோம் வெண்டைக்காய் பொரியல். முந்தின நாள் வந்து நம்ம ஹெவியாக சாப்பிட்டாச்சு, பிரியாணி அந்த மாதிரி சிக்கன் கிரேவி நியூ இயர்க்கு சாப்பிட்டதுனால 2ஆம் தேதி சிம்பிள். அப்புறம் சூப்பரான லன்ச் மெனு இது தான். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை, தேங்காய் சட்னி தான். இந்த நிலக்கடலை சேர்த்து இப்போ அரைக்க ஆரம்பிச்சிருக்கோம், ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால. நைட்டுக்கு வந்து அழகாக முருகலாக வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு டின்னர் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சாம்பார் தான். சாம்பார் வச்சா அவங்களுக்கு தெரியுமே, காலையில் சாம்பார், தோசை சாம்பார் தான். தோசை சாம்பார்லாம் கொடுத்தா பேசாமல் சாப்பிட்றாங்க என்ன மாதிரி. பசங்களுக்கும் அந்த தோசை சாம்பார் வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவா உப்புமா, அந்த சாம்பார் வந்து காம்பினேஷன் பிடிக்கும். அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து சாம்பார் தான். சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தோம். அன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், இதை வந்து ரொம்ப ஃபேவரட்டான காம்பினேஷன் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சேமியா உப்புமா செஞ்சுக்கிட்டோம். ரவை வந்து செய்ய வேணாம், போரிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சேமியா உப்புமா செய்யலாம் அப்படின்னாங்க. எனக்கு சேமியா உப்புமாவுக்குமே சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரசூஸ் பிராண்ட் சேமியா தான் நல்லா இருக்குது. ஸோ இப்போ வேறு என்ன வெரைட்டி கொடுக்க முடியும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிஷ்ஷு வாங்கிட்டோம். நெய்மீன் சந்தையில் விற்றுச்சு. ஆஃப்டர்நூன் போயிட்டு, வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு மார்க்கெட் போடுவாங்க. ஸோ அதில் போயிட்டு நெய்மீன் வாங்கிட்டோம். ஸோ அப்போ தான் மாங்காய் வாங்கினேன். அந்த 50 ரூபா சேர்த்து தான் இந்த வாரத்துக்கு 240 ரூபா. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மீன் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நாளாக செம கிரேவிங்காக இருந்துச்சு, மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி. பசங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா சாட்டர்டே மேரினேட் காலையில் செஞ்சோன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், மாங்காய்லாம் போட்டு அந்த மீன் குழம்பு வச்சு எண்ணெயே கம்மியாக ஊற்றணும். அந்த நெய் மீனில் இருந்தால் அந்த என்ன சொல்கிறது, அந்த கொழுப்பே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செம்மையாக இருந்துச்சு. ஸோ தட்டில் வந்து சாதம், ஒரு பீஸ் மாங்காய் குழம்பு பீஸு, அதுக்கப்புறம் ஒரு பொரிச்ச பீஸ் வச்சு சாப்பிட்டப்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மண்டே பார்க்கலாம். மண்டேவோட மெனு பார்த்திங்கன்னா காலையில் தோசையும் அந்த உளுந்து சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, உளுந்து கடலைப்பருப்பு போட்டு அந்த வதக்கல் மாதிரி செஞ்ச உளுந்து சட்னி. இதுவுமே நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் எல்லாருடைய ஃபேவரெட்டு.
அதுவும் தோசையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எடுத்துகிட்டு போனோம். மண்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறது காலேஜ் கிளம்பி போகிறது செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து தக்காளி சாதம். ஸோ தக்காளி பார்த்தாலே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இல்லையா? ஒரு நாள் தக்காளி சட்னி போட்டாச்சு, இன்னொரு நாள் தக்காளி சாதம். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கு பண்ணிக்கிட்டோம். இப்போ வீக்லி 2 தடவை 3 தடவையாவது எக்கு சேர்த்துக்கணும், இல்லை நைட்டு சமயத்தில் எக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கும். ஏன்னா வந்து அதில் தான் ப்ரோட்டீன் நல்லா இருக்குது. டாக்டர்ஸும் அதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க, டெய்லி ஒரு எக் சாப்பிடுங்கன்னு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா உப்புமா தான். ஆக்சுவலாக நான் ரவா உப்புமா சொன்னப்போ சொன்னேன், இதே ரவா உப்புமாவுக்கு சாம்பார் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் டயட்டில் இருக்கிறதுனால ஜீனி ரொம்ப லைட்டாக போட்டுக்கிட்டேன். பொதுவாக எனக்கு ஜீனி தொட்டு சாப்பிட்றது பிடிக்காது. எனிவேஸ் வேறு வழி இல்லை. அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் இட்லி பொடியும் தான். ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு, சட்னி அரைக்கலாம் டைம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி அப்படிங்கிறத விட கருவேப்பிலை அதிகமாக சேர்த்து அரைச்சி கொடுத்தாங்க. அதாவது இன்லாஸ் வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க இல்லையா? எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லி பொடியோ இல்லை இந்த மாதிரி பொடி ஐட்டம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன தான் சட்னி இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போயிடணும். அதுதான் ஒரு கிரேவிங்காக இருக்கும். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நூற்கோல் போட்டு கூட்டு மாதிரி பண்ணியாச்சு. நல்லா பருப்பு நூற்கோல்லாம் போட்டு அன்றைக்கி சாம்பார் வைக்கல இல்லையா செவ்வாய்க்கிழமை, அதனால் நல்லா நூற்கோல் போட்டு நல்லா கூட்டு மாதிரி பாசிப்பருப்பு எல்லாமே போட்டு கூட்டு. அந்த கத்திரிக்காய் லாஸ்ட் வீக் வாங்கினது மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னாலே நல்லா வதங்கி இருந்துச்சு. அன்னைக்கு அழகாக கத்திரிக்காய் கார பொரியலாக பண்ணியாச்சு, வதக்கல் மாதிரி பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காய ஊத்தப்பம். இதுவுமே இப்போ பசங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் பெருசாக லைக் பண்ண மாட்டாங்க, இப்போ வெங்காய ஊத்தப்பம் ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வீடியோ வர அன்னைக்குமே வெங்காய ஊத்தப்பம் தான் நினைக்கிறேன் சுட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் புதன்கிழமை காலையிலையும் அதே மாதிரி தான், டைம் இல்லை எனக்கு, தோசை இட்லி பொடி வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு அவங்களும் பொடி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. 2 நாள் கண்டினியூஸாக பொடி இட்லி பொடி தான் தோசைக்கு. சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையில் கிட்டத்தட்ட 6:15க்கு நான் பஸ் ஏறிடணும் இல்லையா? அதனால் 2 நாள் பொடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, பூண்டு போட்டு புளிக்குழம்பு, புடலங்காய் இருந்துச்சு, அதை வந்து பொரியல் மாதிரி காரம் இல்லாமல் தேங்காய் மட்டும் போட்டு பொரியல். ஸோ ரைஸு புளிக்குழம்பு புடலங்காய் இதுவுமே அட்டகாசமாக இருந்துச்சு. நான் ரைஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறேன், காய் இப்போ ஜாஸ்தி எடுத்துக்கிறேன். இதுவும் இந்த காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், இது வந்து புடலங்காய் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். ஸோ காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பூரியும் மசாலும் தான். நான் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். என்றைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்டீங்க, சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சரி இது எதுக்கு தனியாக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே ஒரு குட்டி பூரி 2 நார்மல் சைஸ் பூரி சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. ஸோ இதோட மெனு பிளானும் முடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக என்ன வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணேன், இன்னும் மெனு பிளான் பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, இந்த மெனு பிளான் ஓகேவாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.